அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்கான ஆறுதல் வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 32வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இங்கே லேயாள் யாக்கோபுடைய மனைவியாய் இருந்தபோது யாக்கோபு அவளை நேசிக்கவே இல்லை. திருமணம் செய்து கொண்டு அவளை நேசிக்காதபடிக்கு, அவளிடத்தில் அன்பு கூறாதபடிக்கு அவளை ஒரு அற்பமாக எண்ணினான். 31வது வசனம் அப்படித்தான் சொல்கிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று சொல்லி. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, அவன் திருமணம் செய்து கொண்டாலும் அவள் மீது அன்பு செய்ய அவனுக்கு மனம் வரவில்லை. யாக்கோபுக்கு விருப்பமில்லாமல் இந்த திருமணம் நடந்தது. ஆனாலும் மனைவியான பிறகு அவன் அவளை நேசித்திருக்க வேண்டும், அவளை நேசிக்கவில்லை. இவனுக்கு திருமணம் நடந்திருந்தாலும் இன்னும் அவன் ராகேலை நேசித்து கொண்டிருக்கிறானே தவிர லேயாளை நேசிக்கவில்லை. லேயாளை அற்பமாக நினைக்கிறான். அவள் மீது விருப்பமே வரவில்லை இவனுக்கு. ராகேலை இன்னும் மனதில் நினைத்து வைத்து கொண்டிருக்கிறான். ஆகையினால் இவனால் லேயாளை நேசிக்க முடியவில்லை. அவன் லேயாளுடைய மனதை புண்படுத்தி கொண்டிருந்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தங்கள் கணவன் என்னை நேசிக்கவில்லை, அவர் அற்பமாக நினைக்கிறார் என்று சொல்லி அநேகர் நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு கூட இருக்கலாம். அல்லது உங்கள் மனைவி உங்களை நேசிக்கவில்லை, அவள் என்னை அற்பமாக நினைக்கிறாள், என்னை ஒரு பொருட்டாக நினைக்கிறது இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் லேயாளும் கடந்து சென்றாள். அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கணவனை எப்படி சந்தோஷப்படுத்துவது, எப்போது பிரியப்படுத்துவது ஒன்றும் புரியவில்லை. ஏனென்று சொன்னால் இவள் ஒன்றும் அழகாக இல்லை. அவனுக்கு இவளை பார்க்கும் பொழுதே வெறுப்பாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் லேயாளை விடவில்லை. அங்கு வசனம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, உங்கள் திருமண வாழ்க்கையிலே நீங்கள் ஃபெயிலியர் ஆகியிருக்கலாம். அல்லது உங்கள் கணவனார், மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய அருகாமையில் இருக்கிற உங்கள் நண்பர்கள் உங்களை சிநேகிக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் சிறுமையை பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு லேயாள் அற்பமாக பண்ணப்பட்ட போது தேவன் அவள் சிறுமையை பார்த்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி உதவி செய்தார். ஆகையினால் அவள் சொல்லுகிறார், இப்பொழுது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தபடியால், ஒரு குமாரனை பெறும்படி உதவி செய்தபடியினால் இனி என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவள் ஒரு நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட ரூபன் என்று பெயர் எடுக்கிறாள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துளிரை உண்டு பண்ணுவார். உங்களை நேசிக்காத உங்கள் மனைவி, உங்களை நேசிக்காத உங்கள் கணவனார் உங்களை நேசிக்கும்படிக்கு ஆண்டவர் அவர்களுடைய மனதை திருப்புவார். நாம் ஒருவரை நேசிக்க வைக்க முடியாது, ஒருவரை உங்கள் பக்கமாக இழுக்க முடியாது. ஆனால் கர்த்தரால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். இங்கே லேயாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்தது உண்மையானால், லேயாளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அவளுடைய புருஷன் அவளை நேசிக்கும்படி செய்தது உண்மையானால், இன்றைக்கு உங்களுக்கும் அதே அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.